என் ஆன்மாவே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய நன்மைகள் அனைத்தையும் மறவாதே, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை உறவுகளே, தவக்காலத்தின் 3வது வாரமாகிய இந்த சனிக்கிழமையிலே நாங்கள் ஒருவரும் இறை சன்னிதானம் ஒன்று கூடி அவருடைய ஆசிரையும் அருளையும் பெற வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதல் கண் நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வெளிவேட தன்மைகளை அகற்றிவிட்டு நாங்கள் அவரிடம் திரும்பி வர அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய வெளிவேடங்களை, எங்களுடைய பாவங்களை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். அவற்றிற்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் மன்னிக்கும் கடவுளாக, எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை நினைத்து ஆண்டவரின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இந்த முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைப்பிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பெரின்பம் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாள்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவினிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளிபோல் வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில் பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முறையெளிப்படி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர்.
மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுவோர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று அமர்வோம். பரிசேயர் அல்ல, வரி தண்டுவோரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். இறையேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் ஒரு குருவிடம் போய் இவ்வாறு கேட்கின்றான்: குருவே, நான் தினமும் செபிக்கின்றேன், ஆலயத்துக்கெல்லாம் செல்லுகின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, மன நிறைவில்லை என்று சொல்லி அந்த இளைஞன் அந்த குருவிடம் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த குருவானவர் என்ன செய்கிறார் சொன்னால், ஒரு குவளையிலே விளிம்பு வரை தண்ணீரை நிரப்பி அந்த இளைஞரிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றார். அப்பொழுது கொடுத்துவிட்டு அந்த இளைஞரிடம் பார்த்து சொல்லுகின்றார்: இங்கே பால் இருக்கின்றது, இந்த பாலை இந்த குவளையிலே ஊற்று என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இளைஞனும் அந்த பாலை அந்த குவளையிலே ஊற்றுகின்றான். ஊற்றுகின்ற பொழுது என்ன செய்கிறது சொன்னால், ஏற்கனவே அந்த குவளையானது தண்ணீரால் விளிம்பு வரை நிறைந்திருந்ததால் அந்த பாலானது கீழே வழிகின்றது, கீழே கொட்டுகின்றது. இதை பார்த்த குருவானவர் அந்த இளைஞனை பார்த்து சிரிக்கின்றார். இதே போன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையும் என்று சொல்லி, நீ உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவாக இருக்கிறது, நான் செபிக்கின்றேன், ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவு இல்லை. நீ ஆண்டவரை எங்கேயோ தூரத்திலே வைத்துவிட்டு நீ ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறாய் என்று சொல்லி அந்த இளைஞனை பார்த்து இந்த குருவானவர் கூறினாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற இந்த பரிசேயரும் இந்த இளைஞனை போன்றுதான் இருக்கின்றார். அந்த பரிசேயர் என்ன செய்கிறார் சொன்னால், அங்கே ஆலயத்திலே தன்னை பற்றி தப்பற்றம் அடிக்கிறார். நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெருமைகளை பற்றியும் தன்னுடைய புகழ்ச்சியை பற்றியும் தன்னுடைய வெற்றிகளை பற்றியும் ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லுகின்றான். ஆனால் அவனுடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்டாரா? இங்கே மற்றொருவர் வரி தண்டுபவர், அவர் ஆண்டவரிடத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஏறு எடுத்து பார்க்கவும் துணியாதவராக, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி தன்னுடைய தாழ்த்துகின்றார். தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இதன் ஊடாக அங்கே எங்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்றார். யாருடைய செபம் இங்கே கேட்கப்படுதுன்னு சொல்லி அங்கே கேட்கின்றார். பிரியமானவர்களே, நாங்களும் பல்வேறு நிலைகளிலே இந்த பரிசேயனை போன்று நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் செபம் என்று சொன்னால் எங்களுடைய வெற்றிகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லி கொண்டு போவதல்ல.
மாறாக செவம் என்பது இந்த வரி தண்டுவரை போல, இந்த பாவியை போல எங்களை தாழ்த்துவது. நாங்கள் எவ்வாறு ஆண்டவர் முன்னே எங்களை தாழ்த்துகின்றோமோ, நாங்கள் எவ்வாறு ஆண்டவர் முன்னே எங்களை நாங்கள் சிறியவர்களாக கருதுகின்றோமோ, அப்பொழுது ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். இதுதான் இந்த வரி தண்டுவரினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். பல ஆண்டுகளாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையானது கிறிஸ்தவத்திற்கு சற்று முரணாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்களும் இந்த வரி தண்டுவரை போன்று நாங்களும் எங்களை பற்றி தப்பட்டம் அடிக்கின்றோம். நாங்கள் மற்றவர்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை பற்றி கவனியாமல் மற்றவர்கள் நாங்கள் கீழ்த்தரமானவர்களாக, அவர்களை கீழ்மட்டமாக நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது நொறுங்கிய உள்ளத்தை, தாழ்ச்சியான உள்ளத்தை. எவ்வாறு இந்த வரி தண்டுபவர் தன்னை தாழ்த்தினாரோ அதே போன்று நாங்களும் ஆண்டவர் முன்னிலையிலே தாழ்த்துகின்ற பொழுது நாங்களும் உயர்த்தப்படுவோம். இதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பவள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய செய்தி வருகின்ற பொழுது சொல்லுகின்றார், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவளை எக்குலத்திற்கும் மேலாக அவரை உயர்த்துகின்றார். அவர் மன்னக விண்ணக அரசியாக, இறைவனின் தாயாக அவள் உயர்த்தப்படுகின்றார். இதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. நாங்கள் எங்களை தாழ்த்துகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் எங்களை உயர்த்துவார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலம், ஒரு மனமாற்றத்தின் காலம். எங்களுடைய உறவுகளை புதுப்பிக்கின்ற, உடைந்த உறவுகளை நாங்கள் மீள் கட்டியெழுப்புகின்ற ஒரு காலமாக இந்த தவக்காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். எங்களுடைய தற்பெருமை, அகங்காரம், ஆணவங்களை நாங்கள் ஒரு கணம் அப்புறப்படுத்திவிட்டு நாங்கள் ஆண்டவருடைய முன்னிலையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துவோம். அப்பொழுது ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாழ்மையான உள்ளத்தை தாரும், எங்களை தாழ்த்த அந்த மனதை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். அப்பொழுது ஆண்டவர் நிறைவாக எங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வரங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடி சபிப்போம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்து நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமா இந்த ரசத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு உம்மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்ற உனி திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகியுமுடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னிலும் அக்கூலியம் புரிய தவுந்துருளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் நாட்டின் திருத்தூதரான புனித ஜோசவாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாளில் பங்கோலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிவுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் பொல்லாப்புகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதுரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிற்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் ஆட்சி மிகு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சமாதானத்திற்காக செபிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற நிறைவான நிலையான சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் எம்முடைய சூழலிலும் சிறப்பாக இந்த உலக நாட்டிற்கும் நிறைவாக கிடைக்க வரும்படி சொல்லி செபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவர், எங்கள் குற்றங்குறைகள் பலவீனங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இத்திரு செம்மறியும் விருந்து கலைக்க பெற்ற ஒருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திறத்தை காத்து எமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
வரி தண்டுபவர் தொலைவில் நின்று தம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உம் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதியுள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உமது வலக்கையை நீட்டியும் நம்பிக்கையாளருக்கு விண்ணகோதவி அளிப்பீராக. அதனால் அவர்கள் முழு இதயத்தோடு உம்மை தேடி பணிவுடன் கேட்பதை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழில் துறைகளையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இனி நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலும். இனி நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பா